மகாராஷ்டிராவில் 14 பேரை கழுத்தை அறுத்து கொன்று வாலிபரும் தற்கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் உள்ள காசர்வடாவளி பகுதியைச் சேர்ந்தவர் ஹஸ்னில் வரேகர். 32 வயது நிரம்பிய இவரது வீட்டில் நடந்த நிகழ்ச்சிக்காக குடும்பத்தினர் பலரும் வந்திருந்தனர். சனியன்று இரவில் சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலந்த ஹஸ்னில் வரேகர் அதிகாலை 1 மணி அளவில் ஒவ்வொருவராக கழுத்தை அறுத்து கொலை செய்ய துவங்கினார். வரிசையாக 7 குழந்தைகள், 6 பெண்கள், 1 ஆண் என தனது குடும்பத்தைச் சேர்ந்த 14 பேரை கொடூரமான முறையில் கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்தார். அனைவரும் மயக்க நிலையில் இருந்ததால் கதறல் சத்தம் கூட வெளியில் கேட்கவில்லை. அதிகாலையில் வரேகரும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஞாயிறன்று காலையில் வீட்டிலிருந்து பெண்ணின் அபயக்குரல் கேட்டதால் அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்தபோது வீடே இரத்த களரியாக இருந்தது. போலீசார் விரைந்து வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுபியா பார்மர் என்ற 21 வயது இளம் பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்தனர். சுபியாவை வரேகர் கழுத்தை அறுத்த போதும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சொத்து தகராறின் காரணமாக 14 பேரையும் கொன்றிருக்கலாம் என போலீசார் கூறினர். இளம்பெண் சுபியா வாய் திறந்தால்தான் வீட்டில் என்ன நடந்தது என்பது தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர்.